சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு பெர்சன் யாரு அப்டின்னா, அது விஜே பிரியங்கா அவர்கள் தான். அவங்களோட செகண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் இப்ப அவங்க ரொம்பவே செம்ம பிஸியா இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்வியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால டே பை டே லைஃப்ல அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்டிங்கிறதெல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்டின்னா, ரீசென்ட்டா விஜே பிரியங்கா அவர்களோட வீட்டுக்கு பார்சல் ஒண்ணு போயிருக்கு. அந்த ஒரு பார்சல திறந்து பார்த்த பிரியங்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அவங்க கிட்ட இதுவரை இல்லாத ஒரு கிஃப்ட் தான் அந்த ஒரு பார்சல்ல இருந்திருக்கு. அத பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம எக்ஸைட்மென்ட். இந்த மாரி நமக்காக எஃபோர்ட் போட்டு இப்படி ஒரு கிஃப்ட் குடுத்தது யாரு? அதுவும் அந்த பார்சல்ல பேரு கூட மென்ஷன் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் திருமண வாழ்த்துக்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு கிஃப்ட்ட குடுத்தது யாரு? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில அவங்க இருந்திருக்காங்க. ஒருவேள அவங்களோட குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மாக்காப்பா இவங்கலாம் தான் ஃபன் பண்றாங்களோ, விளையாடுறாங்களோ அப்படின்னு அவங்க அவங்க கிட்டலாம் கேட்டிருக்காங்க. பட் அவங்கலாம் நாங்க அனுப்பல அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களோட சர்க்கிள்லயுமே அவங்க விசாரிச்சு பார்த்துருக்காங்க. அப்பயுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த கிஃப்ட்ட அனுப்பல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த கிஃப்ட்ட மணிமேகலை அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு. மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இப்ப மிகப்பெரிய லெவல்ல ஒரு கிளாஷ் போணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மிகப்பெரிய லெவல்ல அவங்க 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது. ஆனா அதற்கு முன்னாடி அவங்க 2 பேருமே ஒரு நல்ல நண்பர்கள். 2 பேருமே ஒரே ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருந்தவங்க. ஸோ அதுல இருக்க பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னதெல்லாம் வச்சு தான் மணிமேகலை அவர்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க யூகிச்சிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்தையும் விசாரிச்சு அவங்கலாம் அனுப்பல அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா இந்த ஒரு கிஃப்ட்ட மணிமேகலை அனுப்பியிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சிருக்காங்களாமா. இந்த விஷயத்த அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ட்டயுமே ஷேர் பண்ணி இந்த மாரி ஏதாவது அவங்க குடுக்க சொல்லியிருக்காங்களா? அவங்க எதுவும் கன்வே பண்ண சொன்னாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாமா. இப்ப வரைக்கும் அது யார் அனுப்புனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஜய் பிரியங்கா அவர்களுக்கு எந்த ஒரு ஆன்ஸரும் கிடைக்கலையாமா. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அடுத்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்துக்கு அப்புறம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கூலி அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த படத்தோட மொத்த வேலைகளும் முடிஞ்சதுனால அடுத்து அவர் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பா அவரு சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட தான் படம் பண்ண போறாரு அப்படின்னும், அந்த படத்துல கமலஹாசன் அவர்களோட பொண்ணான ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் மெயின் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இப்ப படங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. பராசக்தி ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்து அவர் பண்ண போற ப்ராஜெக்டான முக்கியமான விஷயங்களும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்காமா. ஸோ அதுல கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம் தான் முதன்மையா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்துமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காம்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காம்போ. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.